எஸ்ஐ 2023 டிசம்பர் 29 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். ராமநாதபுரம் கேண்டிடேட்டுக்கு வந்து அவங்க ஊரில் வந்து அரசனூர் இப்போது அரசனூர் பற்றி கேட்டிருக்காங்க. பறவைகள் சரணாலயங்கள் எங்கெங்கே இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. இளைஞர்களுக்கு இடையில் வந்து ட்ரக் அடிக்ட் ஆகிருக்காங்களா, அதை தடுக்கிறதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலாங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அகைன் ராமநாதபுரம் கேண்டிடேட்டுக்கு வந்து திருப்பி அவங்களோட அரசடி வண்டல்ங்கிற அவங்களோட கிராமத்தை பற்றி கேட்டிருக்காங்க. மாவட்டத்தில் நடக்கக்கூடிய மேஜர் இஷ்யூஸ் வந்து என்னென்ன, ஜாதி பிரச்சனைகள் வந்து ஏன் நடக்குது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாங்கிற கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ராமநாதபுரம் கேண்டிடேட்டுக்கு வந்து தீவு கூட்டங்கள் அது சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. கொரோனா நியூஸ் பேப்பர்லேருந்து கொரோனா கேசஸ் வந்து அவங்க சென்னையில் வந்து எத்தனை இருந்துச்சு இன்றைக்கி நியூஸ் பேப்பரில். தென் வேரியண்ட் அது என்ன, எத்தனை கவுண்ட் இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. கோவிடை பற்றி ஃபோட்டோகிராஃபி கொடுத்துருக்கனால ஒரு லோ லைட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி அதுக்கு செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க, அது மாதிரி அதை கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. அவரோட மாவட்டத்தோட கடலோர ஊர்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அது ஆட்டோமொபைல் சம்மந்தமான அவரோட எஜுகேஷனால் கார் ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுவீங்க, அதில் எந்த மாதிரி இன்னோவேஷன் ஐடியாஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் கிரிக்கெட் பற்றி அவருக்கு வந்து ஒரு 2 minutes வந்து சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரம் கேண்டிடேட்டுக்கு வந்து கடலோட எல்லை வந்து கிலோமீட்டரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவரோட டிஸ்ட்ரிக்டோட கடல் எல்லை. கச்சத்தீவு, ராமேஸ்வரம் பற்றி கேட்டிருக்காங்க. அது அகைன் கம்யூனிட்டி இஷ்யூ வந்து ஏன் நடக்குது, அதை எப்படி தடுக்கலாம். வள்ளல் சீதக்காதி பற்றி கேட்டிருக்காங்க. ஏர்வாடி தர்காவில் நடந்த ஃபயர் ஆக்சிடெண்ட், அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் ராமநாதபுரம் கேண்டிடேட்டுக்கு வந்து பாம்பன் பாலம், அந்த பாலத்தில் எந்த மாதிரி மெக்கானிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ராமநாதபுரத்துக்கான அந்த பெயர் காரணம் என்ன, திருப்புல்லானி கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது, அதை பற்றி அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. ஜாதி கலவரம் ஏன் நடக்குது, அதை எப்படி தடுக்கலாம். ஃபயர் எக்ஸ்டிங்க்யூசர் பற்றி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. தனுஷ்கோடிங்கிற அந்த பேருக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உத்தரகாண்ட் விபத்தை பற்றி கேட்டு அதில் வந்து எந்த மாதிரி மெக்கானிக்கல் ஐடியாஸ் எந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகெயின் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவருக்கு கமுதிங்கிற ஏரியாவில் இருக்க ஜாதி கலவர இஷ்யூவை பற்றி கேட்டிருக்காங்க. சிலேடைனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவரோட டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு ஹாபி வந்து ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு கொடுத்தனால ஒரு திருக்குறள் ஒரு பேப்பர் பென் கொடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. தென் உத்திரகோசம் மங்கை அந்த கோயிலில் வந்து ஆருத்ரா திருவிழா பற்றி கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி கேண்டிடேட்டுக்கு வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒரு 4 பேர் கேட்டிருக்காங்க. வஉசி சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து அவருக்கு கேட்டிருக்காங்க. ஒரு மன்னர் தூத்துக்குடியை சேர்ந்த 4 பேர், புலவர் 4 பேர் கேட்டிருக்காங்க. விவசாயம் கொடுத்துருக்கனால ஒரு ஏக்கரில் வந்து எவ்வளோ மகசூல் எடுக்கலாம், ஒரு குறிப்பிட்ட பயிர் சொல்லி. தென் சோசியல் மீடியாவோட நன்மை தீமைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராமநாதபுரத்தை சேர்ந்த சிவில் முடித்த கேண்டிடேட்டுக்கு வந்து சென்னை வெள்ளம் வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணலாம், ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆகுது, எதனால் கொலாப்ஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியன் கோட் ஐஎஸ் அது சம்மந்தமாக அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. சப்ஜெக்ட் சம்மந்தமாக ஜாதி கலவரம், அதுக்கான காரணம் என்ன, சோசியல் மீடியா வந்து எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம், அதை வந்து நீங்கள் எப்படி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்க. தென் தென்காசி கேண்டிடேட்டுக்கு வந்து கோவில்கள் பற்றியும் அந்த அது சம்மந்தப்பட்ட சபைகள் பற்றியும் கேட்டிருக்காங்க. ஐடி ஆக்ட் அண்டு செக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆதார் டீட்டெயில் வந்து கசிஞ்சதுன்னு சொல்கிறாங்களே, அது ஏன் கசிஞ்சிச்சு அதை பற்றி டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. மத கலவரங்களை எப்படி கையாளுறதுன்னு கேட்டிருக்காங்க. தென்காசி சிவில் கேண்டிடேட்டுக்கு வந்து ப்ரிசனோட மாடல் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஆஸ்கார் அவார்டு அண்டு டைப்ஸ் ஆஃப் மியூசிக் என்னென்ன இருக்குது, மழைப்பொழிவு அவரோட மாவட்டத்தில் எந்த மாதிரி இருக்குது, மாவட்டத்தை ஏன் பிரித்தாங்க அப்படிங்கிற கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏரோநாட்டிக்ஸ் முடித்த கேண்டிடேட்டுக்கு அவரோட டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் தென்காசியை சேர்ந்தவருக்கு ட்ரோன் பற்றி அவருக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரீசெண்டாக கிரிக்கெட் நியூஸஸ் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. தென்காசி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்த கேண்டிடேட்டுக்கு குற்றாலம் பற்றி கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி வெள்ளம் பற்றி ஸ்டாட்டிக் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மழைப்பொழிவு வந்து அதிகமாக போயிருக்குல்ல, எவ்வளோ சென்டிமீட்டரில் பெஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த இடத்துல வந்து அதிகமாக மழை பெஞ்சிச்சு, அது சென்டிமீட்டரில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் நீங்கள் கடைசியாக பார்த்த படம் என்ன, அந்த படத்தில் வந்து என்ன கற்றுக்கிட்டீங்க, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. தென் திருநெல்வேலி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு வெள்ளத்தில் எஸ்ஐயோட பணி என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார்ப்பரேட்டர்
அது சம்மந்தமாக சப்ஜெக்ட் ரிலேட்டடாக பைக் ரிலேட்டடாக கொஷின்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க. ஜாதி கலவரம் ஏன் நடக்குது, அதை எப்படி தடுக்கலாங்கிற கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. தென்காசியை சேர்ந்த ஃபிசிக்ஸ் முடித்த கேண்டிடேட்டுக்கு வந்து ஆதி தபசு ஃபெஸ்டிவல் பற்றி கேட்டிருக்காங்க. லெமன் சிட்டி புளியங்குடி அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஹேண்ட்பால் வாலிபால் இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவர் புக் ரீடிங் கொடுத்தனால புக்ஸு கேட்டு அதற்கான ஆத்தர்ஸ் பேர் கேட்டிருக்காங்க. அவரோட மாவட்டத்தோட எல்லைகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. கிர்ச்சாஃப்ஸ் லா கேட்டிருக்காங்க. நியூட்டன்ஸ் லா கேட்டு அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்த ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து அவரோட ஃபிஷிங் கொடுத்துருக்கனால அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸும், லட்சுமி ரேகா அப்படிங்கிறவங்க யார் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. சைபர் கிரைம்ஸ் பற்றி அவருக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சேலத்தை சேர்ந்த சிவில் இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட்டுக்கு வந்து ஆத்தூர் பற்றி கேட்டிருக்காங்க. ஒரு காணினா என்ன, எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஃப்ளட்டு இஷ்யூவில் சமையல் வாயு வந்து கசிவு ஏற்படுறப்ப, விபத்து ஏற்படுறப்ப என்ன சேஃப்டி ஸ்டெப்ஸ் எடுப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. எதுக்காக எஸ்எஃப்ஓ வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தென்காசியை சேர்ந்தவருக்கு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பயோடீசல் சம்மந்தமான அந்த ப்ராஜெக்ட்னால அதனால் என்ன ஹெல்ப்பு, அதில் என்ன இஷ்யூ இருக்குது, இப்போ ரீசெண்டாக என்ன இஷ்யூ இருக்குது, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பெட்ரோல் டீசல் உற்பத்தி எங்கே பண்ணுறாங்க, அந்த மாவட்டத்துக்கான பேர் காரணம் என்ன, குற்றாலத்தை தவிர்த்து தென்காசியில் வேறு என்னென்ன ஃபேமஸ் பிளேசஸ்லாம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. புதுக்கோட்டையை சேர்ந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட்டுக்கு சுனாமி அதை பற்றி கேட்டு அதில் மீட்பு எந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த புதுக்கோட்டையை சேர்ந்த மன்னர்கள் ஆட்சியை பற்றி கேட்டிருக்காங்க. சிம்பிளாக எஸ்ஐ ஏஎல் இந்த சிம்பிள் சொல்லி அதுக்கான அது என்ன மாதிரி தனிமங்கள் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. திருநெல்வேலியை சேர்ந்த கேண்டிடேட்டுக்கு நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா கேட்டிருக்காங்க. ராக்கெட் சயின்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. கிரையோஜெனிக்ஸ் அது சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க. விடுதலை போராட்ட வீரர்கள் உங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவங்களை பற்றி கேட்டு அரசியல் தலைவர்களை உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் சிலம்பம் வந்து அவர் கொடுத்துருக்காங்க. அந்த சிலம்பம் கலை வந்து எப்போ ரெகக்னைஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் ஏரோநாட்டிக்ஸ் முடித்த கேண்டிடேட்டுக்கு வந்து செல்ஃப் இன்ட்ரோ கேட்டுட்டு ஏன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போலீஸ்க்கு வரீங்க, தென் மல்டி டைமென்ஷன் திங்கிங்னா என்ன, உங்கள் மாவட்டத்தில் வந்து எந்த மாதிரி மேஜர் இஷ்யூஸ் நடக்குது, மணல் திருட்டை தடுக்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுப்பீங்க, ஸ்டெர்லைட் இஷ்யூவில் நீங்கள் என்ன ரோல் பண்ணீங்க, வைப்பாறு ஆறு வந்து எங்கே கலக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பங்க்கு இந்த ஏரோப்ளைனில் வந்து எந்த மாதிரி பெட்ரோல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கிரையோஜெனிக் என்ஜின் அதோட டெம்பரேச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து அவர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள், டேம், பென்னி குயிக் பற்றி கேட்டிருக்காங்க. ரன்னிங் அவர் கொடுத்துருக்காங்க. ஃபிட்னஸ் இந்த தொப்பையை குறைக்கிறதுக்காக என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம், அவரோட மாவட்டத்தில் வந்து ஃபேமஸ் பிளேசஸ் வந்து கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி கூட்டுறவுத்துறையை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து பை வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு வந்து அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரி இஷ்யூ பற்றி கேட்டிருக்காங்க. அது ஏன் அந்த போராட்டம் நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பாடல் வந்து அவர் சிங்கிங் சாங் கொடுத்தனால ஒரு பாடல் வந்து பாட சொல்லியிருக்காங்க. ஒரு பாட்டு பாடியிருக்காரு. தென் பிடிஎஸ் டிபார்ட்மெண்ட் அவர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னால அது சம்மந்தப்பட்ட சொசைட்டி சம்மந்தமாக டீட்டெயில்ஸாக நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. தென் இவரை சிவில் சப்ளை சிஐடியாக உங்களை போட்டால் எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடித்த திண்டுக்கலை சேர்ந்த கேண்டிடேட்டுக்கு வந்து சீரக சம்பா நெல் வந்து எங்கே அதிகமாக விளையுது, சுப்பிரமணியா சிவா பற்றி சொல்லுங்கள், பிரியாணியில் வந்து எந்த மாதிரி மசாலா பொருட்கள் வந்து சேர்க்குறாங்க, பொதுவாக வந்து ஒரு மலைன்னு இருந்துச்சா அந்த அதிகபட்ச உயரம் வந்து எவ்வளோ இருக்கும், மற்ற பகுதியில் காட்டிலும் கொடைக்கானல் பகுதியில் வெப்பநிலை ஏன் வந்து குறைவாக இருக்குது, திண்டுக்கல்லில் தயாரிக்கப்படும் பூட்டு வந்து ஏன் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்குது, நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறனால புதிய காவல் நிலையம் அமைக்க உங்களால் பிளான் மேப் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் பிஎஸ்சி மேக்ஸ் முடித்த திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து அவரோட பெயருக்கான காரணம் கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் கேட்டிருக்காங்க. மாவட்டத்தில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி கேட்டிருக்காங்க. மாவட்டத்தில் உள்ள அணைகள் பற்றி கேட்டிருக்காங்க. மேக்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்னால ஃபார்முலா கொஷின்ஸ் நிறையா இருந்திருக்கு. டேன் தீட்டா, காஸ் தீட்டா, சீக்கன் தீட்டா அதோட தலைகீழ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹாபி வந்து ஃபுட்பாலுங்கிறனால பிடிச்ச பிளேயர் கேட்டிருக்காங்க. இந்தியன் ஃபுட்பால் டீம் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சுச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொடைக்கானலில் அதிக டிராஃபிக் இருக்குது, அங்கே இருக்கும், நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. தென் பிஇ இசிஇ முடித்த ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்டுக்கு கிரிக்கெட் ஹாபி போட்டனால அதை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செல்ஃப் இன்ட்ரோ கேட்டிருக்காங்க. சோஷியல் மீடியா ஏதாவது 5 சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் கொஸ்டின்ஸ் இருக்குது. கள்ளக்குறிச்சி அங்கே நடந்த பள்ளி சம்பவத்தை பற்றின கொஸ்டின்ஸ் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. இசிஇ டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக அவருக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தென் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் முடித்த கேண்டிடேட்டுக்கு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவருக்கு
வாட் இஸ் ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாடி தோட்டம் பற்றி அவர்கிட்ட விவரமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக வெர்மி கம்போஸ்டிங் அக்ரிகல்ச்சர்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் பிஇ மெக்கானிக்கல் முடித்த கன்னியாகுமரி சேர்ந்த கேண்டிடேட்டுக்கு செல்ஃப் இன்ட்ரோ கேட்டுட்டு கோழி வளர்ப்பு பற்றின கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கிரிக்கெட் பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ளூ கலர் சட்டை அணிஞ்சிருக்கீங்க, அது எந்த துறையோட சீருடைன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ளூ கலர் சட்டை அணிஞ்சிருக்கனால அந்த கேள்வி அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. எஸ்ஐ பணியில் சேர்ந்ததுக்கப்புறம் பணி நிமித்தமாக வாகனத்தில் போயிட்டுருக்கப்ப மரம் முறிஞ்சு விழுந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? தீயணைப்பு வாகனம் வந்து போகிற வழியில் மரம் முறிஞ்சு விழுந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் நடவடிக்கை என்னவாக இருக்கும்? பிஎஸ்சி மேக்ஸ் முடித்த கள்ளக்குறிச்சி சேர்ந்த கேண்டிடேட்டுக்கு செல்ஃப் இன்ட்ரோ கேட்டுட்டு பித்தாகரஸ் தேற்றம் கேட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் எப்போ பிரித்தாங்க? கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்ன? கல்வராயன் மலை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பட்டாசு விபத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தாங்கள் வந்து எஸ்எஃப்ஓ துறையை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.